மகா கந்த சஷ்டி 7ஆம் நாள் சூரனை வதம் செஞ்சுட்டு அடுத்த நாள் முருகனுக்கு கல்யாணம். நம்ம வீட்டில் ஒரு கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னா எவ்வளோ ஒரு சந்தோஷமாக கிளம்பி போகிறோம். முருகனோட கல்யாணத்துக்கு போகிறதுக்கு சொல்லவா வேணுங்க. அங்கே வந்திருக்கிற முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா 6 நாளும் விரதம் இருந்து திருக்கல்யாணத்தை பார்க்க வந்தவங்க தான். ஆனால் 6 நாள் விரதம் இருந்து சூரசம்ஹாரம் முடிச்சு முருகன்கிட்ட வரம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகம் இருக்குது. ஒருவேளை அந்த டைம்ல நீங்க கேட்க முடியல அப்படின்னாலும் திருக்கல்யாணத்தப்ப நீங்க முருகன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாப்பிள்ளையோ பொண்ணு எல்லாம் எந்த விதமான பூவெல்லாம் போட்டு விளையாடுவாங்க. சந்தோஷமா கல்யாணத்தை பார்த்து முடிச்சுட்டு காமிச்சு அங்கேயே வளையல் சரடை எல்லாமே கொடுப்பாங்க. அதெல்லாம் பிரசாதம் சாப்பிடலாம். அதாவது முருகனோட கல்யாண விருந்து சாப்பிடுறதுக்காக நாங்க வந்துட்டோம். நாங்க போய் லைன்ல வெயிட் பண்ணி முருகனோட கல்யாண விருந்து சாப்பிட்டு இந்த வருஷத்தோட கந்த சஷ்டி கல்யாண விருந்து சாப்பிட்டு சிறப்பா முடிவு செஞ்சுட்டேன். ரொம்ப ஹாப்பியா இருக்குது. யாராச்சும் அடுத்த வருஷம் பார்க்கலாம், பரவாயில்ல, அடுத்த வருஷம் கண்டிப்பா சொல்லிட்டு